தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தமிழக காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருப்பது அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. 2024 75 ஆதாய கொலைகள் நடைபெற்றிருப்பதாகவும் அதே 2025 இந்த கொலை சம்பவங்கள் குறைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் இணைப்பில் உங்கள் விவரத்தை பதிவு செய்யலாம். சுப்பிரமணியன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தும் அதே போல ஆதாய கொலைகள் குறைந்திருப்பதாகவும் தமிழக காவல்துறை தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை அது தொடர்பான வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் 2023 ஆண்டில் பதிவான ஆதாய கொலை வழக்குகளிலுடைய எண்ணிக்கை 83 இருந்தது. அதே சமயம் 2024 ஆண்டில் இது 75 வழக்குகளாகவும் 2023 ஆண்டை ஒப்பிடும்போது 8 வழக்குகள், அதாவது 10% குறைந்திருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதே போல பல்வேறு குற்ற வழக்குகளும் குறைந்திருப்பதாக தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கூடிய செய்திக்குறிப்பில் முழுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டில் கொள்ளை வழக்குகள், அதாவது கூட்டு கொள்ளை என்று சொல்வார்கள், கொள்ளை வழக்குகளுடைய எண்ணிக்கை 133 இருந்ததாகவும் 2024 ஆண்டில் 110 வழக்குகளாக குறைந்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2023 ஆண்டை ஒப்பிடும்போது 2024 ஆண்டில் கூட்டு கொள்ளை வழக்குகள் 17% குறைந்திருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ரவுடிகள் மீதான நடவடிக்கை என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறது. மேலும் குறிப்பாக ரவுடிகளுடைய நடவடிக்கைகள் கட்டுப்படுத்துவதற்காக என்னென்ன செயல்பாடுகள் செய்திருப்பதாக காவல்துறை முழுமையாக தெரிவித்திருக்கிறது. 2023 ஆண்டில் 181 ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் 2024 ஆண்டில் 150 ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை 150 ரவுடிகளுக்கு எதிராக 10 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ரவுடிகள் தலைமறைவாகி அவர்களுக்கு எதிரான பிடிவாரண்ட் நிலுவையில் இருந்தால் வாரண்டில் உள்ள ஜாமீன்தாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டில் 1 வழக்குகளும், அதே போல 2024 ஆண்டில் 21 ஜாமீன்தாரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது கடந்த 2023 ஆண்டில் 10 கொலை வழக்குகளும் 2024 ஆண்டில் 63 வழக்குகளும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரவுடிகள் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை, முன்விரோத கொலைகள் என்று சொல்லக்கூடிய ரவுடிகளுடைய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை கொலைகள் குறைந்திருப்பதாக 42.72% குறைந்திருப்பதாக தமிழக காவல்துறை தங்களுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி.